நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நாம் தமிழகத்திலிருந்து இதுவரைக்கும் புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கான மிக முக்கியமான தேர்வில் எதிர்பார்க்கப்படும் தலைப்புகளாக உங்களுக்கு தேர்வு செய்து வழங்குவது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. அந்த வீடியோவில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு தலைப்பான தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ அதற்கு முன்பாக புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளையக்கூடிய பிரத்யேகமான தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு வழங்கப்படக்கூடிய குறியீடாகும். ஸோ எல்லா பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த பொருட்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் கிடைக்கணும், விளையணும். அதே மாதிரி அந்த பொருளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெறிய பாரம்பரியம் இருக்கணும், ஒரு தனித்தன்மை இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம புவிசார் குறியீட்டுக்கு விண்ணப்பித்து அந்த புவிசார் குறியீடை பெற முடியும். ஸோ இந்த புவிசார் குறியீடு பெறுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா, அந்த பகுதியில் அந்த பொருளுடைய மதிப்பு உயர்வதோடு இல்லாமல் வெளிநாட்டு அளவில் நம்ம அந்த பொருளை ஏற்றுமதி செய்வதற்கு வியாபாரிகளுக்கு அந்த ஒரு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஒரு பிராண்டாக இந்த மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, புவிசார் குறியீடு பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு சட்டம். ஸோ புவிசார் குறியீடு பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னால் 1999ங்க. 1999 சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்னால் 15/9/2003 நடைமுறைக்கு வருது. இந்தியாவில் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ புவிசார் குறியீடு பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 அது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா 15/9/2003 நடைமுறைக்கு வருது. ஸோ இந்தியாவிலேருந்து முதலாக புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எது அப்படின்னா டார்ஜிலிங் டீ. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு புவிசார் குறியீடு பெற்ற பொருள் 2004 புவிசார் குறியீடு வாங்குது. என்ன பொருள் அப்படின்னா டார்ஜிலிங் டீ. சரியா? அதே மாதிரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான புவிசார் குறியீடுகள் பெற்ற பொருட்கள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் மொத்தம் 59 பொருட்களுக்கு நம்ம புவிசார் குறியீடு வாங்கியிருப்போம். நமக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொன்னால் கர்நாடகா. ஓகேங்களா? அவங்களும் 50க்கு மேலே வாங்கியிருப்பாங்க, ஆனால் தமிழ்நாட்டு அளவுக்கு வரலை. சரியா? ஸோ இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொன்னால் அது நாம தான். சரி, என்னென்ன பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன பகுதிகளில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா, பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பொறுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு 4 பொருட்கள் கொடுத்துட்டு அந்த 4 பொருட்கள் தனித்துவமாக எங்கே விளையும், அதனால் அந்த இடத்த பொறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்வியில் கேட்பாங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்பார்கள், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது பட்டு. எந்தெந்த இடத்துல விளையக்கூடிய பட்டு துணிகளுக்கு எல்லாமே புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டு. ஓகேவா? ஸோ காஞ்சிபுரம் பட்டு. இந்த காஞ்சிபுரம் பட்டு தான் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள். நான் சொன்னல, இந்தியாவில் ஃபஸ்ட்டு அப்படின்னா டார்ஜிலிங் டீ, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு புவிசார் குறியீடு பெற்ற பொருள் அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் பட்டு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஆரணி பட்டுக்கு திருபுவனம் பட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, திருபுவனம் பட்டு, இந்த பட்டு புடவைகளுக்கெல்லாம் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி சேலத்தில் வெண்பட்டு, சேலத்தில் இருக்கக்கூடிய வெண்பட்டுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க சார். ஓகேங்களா? சேலத்தில் வெண்பட்டுக்கு புவிசார் குறியீடு. அப்புறம் சேலத்தில் இன்னொரு பொருள் கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்னா ஜவ்வரிசி. சேலம் ஜவ்வரிசிக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 1 2 3 4 5, ஸோ 5வது பொருள் ஜவ்வரிசி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்மா போட்டு சேலத்திலே கிடைக்கிறதுனால நான் கம்மா போட்டு கொடுத்துருக்கேன். ஈஸியாக நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ காஞ்சிப்பட்டு, ஆரணிப்பட்டு, திருபுவனப்பட்டு, சேலத்தில் வெண்பட்டு, ஜவ்வரிசி. சரியா? ஸோ ஜவ்வரிசிவே வெள்ளையாக தான் இருக்கும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெண்பட்டு. அதே மாதிரி மதுரையில் சுங்குடி சேலை, மதுரையில் சுங்குடி சேலை, காரைக்குடியில் கண்டாங்கி சேலை. ஓகேங்களா? காரைக்குடியில் கண்டாங்கி சேலை. அதே மாதிரி காரைக்குடியில் இன்னொரு பொருள் இருக்கும், என்ன சார் அப்படின்னா கொட்டான். ஓகேங்களா? கொட்டான் அப்படின்ற ஒரு பொருளுக்கும் அங்கே புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதே போல் நெகமம்
காட்டன் சேலை. நெகமம் காட்டன் சேலை. அப்போ காரைக்குடி கண்டாங்கி சேலை, மதுரை சுங்குடி சேலை, நெகமம் காட்டன் சேலை. இதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாதிரி நீலகிரியில் இருக்கக்கூடிய பூத்தையல். நீலகிரி பூத்தையல். அது பூத்தையல் அப்படின்னா எப்படி நமக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், துணியில் தையல் போடுவாங்க. எப்படி நமக்கு இந்த காதல் கோட்டையில் தேவயானி போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்வெட்டரில் வந்து ரோஸ் வரைஞ்சி போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பூத்தையல். இந்த பூத்தையல் அப்படிங்கிறது நீலகிரியில் வாழக்கூடிய பழங்குடியினர்களான தோடா இன பழங்குடியினருடைய ஒரு கலை. சரிங்களா. ஸோ அந்த பூத்தையலுக்கும் புவிசார் குறியீடு கிடச்சிருக்கும். அதே மாதிரி மரபு வழி தேநீர் அப்படின்னு நீலகிரியில் இருக்கும். ஜெனட்டிக் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக் டீக்கும் புவிசார் குறியீடு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ நீலகிரியில் 2 பொருட்கள், ஒன்று பூத்தையல், இன்னொன்று மரபு வழி தேநீர். அதுக்கடுத்து பவானி ஜமக்காலம். இந்த ஜமக்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, கலராக இருக்கும் பாருங்கள். இந்த ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு இந்த மாதிரிலாம் வச்சு கலராக போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் பவானி ஜமக்காலம். அதுக்கடுத்து ஊட்டி வறுக்கி. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்தது செட்டிநாடு கொட்டான்கள். இதுதான் நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். ஸோ அதனால் காரைக்குடி தான் செட்டிநாடு. ஸோ செட்டிநாடு கொட்டான்கள் அப்படிங்கிறது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. இதெல்லாம் பொறுத்துக்கன்னு கேட்பாங்க சார், முக்கியமாக அது. சரியா. ஸோ அப்போ நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. கொடைக்கானல் மலைப்பூண்டு. இது நமக்கு நல்லா தெரியும். பழனி பஞ்சாமிரதம், திண்டுக்கல் பூட்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், இதெல்லாம் நமக்கு நல்லா ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கக்கூடியது. சரியா. ஸோ இந்த 4 நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் கேட்குறது நேராக என்ன கேட்பான்னா, நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு கேட்பான், இல்லை அதை தவிர மீதி இருக்கிறது கேட்பான். சரிங்களா. ஸோ அரும்பாவூர் மரச்சிற்பங்கள், மர வேலைப்பாடுகள். அதே மாதிரி கன்னியாகுமரி கிராம்பு. கன்னியாகுமரியில் ரீசெண்டாக ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க, மட்டி வாழைப்பழம். சரியா. ஸோ கன்னியாகுமரியில் 2 பொருள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி கருப்பூர் கலம்காரி ஓவியங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேலூர் முள்ளு கத்தரிக்காய் ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடியது. ராமநாதபுரம் குண்டு மிளகாய், இதெல்லாம் சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடியது. அதனால் கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மணப்பாறை முறுக்கு, மார்த்தாண்டத்துக்கு தேன். மயிலாடுதுறை தைக்கால்புரம் மர வேலைப்பாடுகள் மயிலாடுதுறையில் ஃபேமஸாக இருக்கும். அதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ தூத்துக்குடியில் ஆத்தூர் வெற்றிலை. நீங்கள் ஆத்தூர்னு பார்த்தோன்னே சேலம் ஆத்தூர்னு எடுக்கக்கூடாதுங்க, தப்பு. ஸோ தூத்துக்குடியில் ஆத்தூர் வெற்றிலை ப்ளஸ் சோழவந்தான் வெற்றிலை, இந்த 2 வெற்றிலைக்குமே வந்து புவிசார் குறியீடு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்தது கம்பத்தில் பன்னீர் திராட்சைக்கு புவிசார் குறியீடும். மயிலாடி கற்சிற்பம். ஓகேவா. ஸோ மயிலாடி கற்சிற்பத்துக்கும் புவிசார் குறியீடுகள் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது கோவையில் 2 பொருட்கள் கிடச்சிருக்கும். கோவையில் மாவு அரைக்கக்கூடிய இயந்திரம், அதாவது ஈர இயந்திரம், அரிசி இயந்திரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அரிசி மாவு அரைக்கக்கூடிய அந்த இயந்திரத்திற்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கும். அதே மாதிரி கோரா பருத்தி புடவைக்கும் புவிசார் குறியீடு கிடச்சிருக்கும். கோரா பருத்தி புடவை, மாவு அரைக்கும் இயந்திரம், 2மே எங்கே ஃபேமஸ் அப்படின்னா கோயம்புத்தூரில். ஸோ அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூரில் தான் அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் இருக்குது. ஸோ தமிழகத்திலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா, தஞ்சை ஓவியங்கள் பிரசித்தி பெற்றவை, தனித்துவமானது. நமக்கு ஓவியக்கலைன்னு ஒரு பாடமே இருக்கும். அதில் தஞ்சாவூர் ஓவியங்களை பற்றி மிக அருமையான டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ தஞ்சாவூர் ஓவியங்கள், தஞ்சாவூர் ஓவிய கலைத்தட்டு. சரியா. ஓவிய கலைத்தட்டு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கலைத்தட்டு லட்சினை அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வேறு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. தஞ்சாவூர் வீணைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெட்டி வேலைப்பாடு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ தஞ்சாவூர்லேருந்தே ஓவியங்கள், கலைத்தட்டு லட்சணை, தலையாட்டி பொம்மை, வீணை, நெட்டி வேலைப்பாடு ஆக இந்த பொருட்களுக்கு எல்லாமே வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் கேள்வி என்ன திரும்பவும் கேட்பாங்க அப்படின்னா, தமிழகத்தில் வீணைக்கு புவிசார் குறியீடு பெற்ற பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்தது நாகை. நாகையில் 2 கொடுத்துருப்பாங்க. கோவில் நகைகளுக்கும் கொடுத்துருப்பாங்க, கோவில் நகைகள் லட்சணைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாகை கோவில் நகைகள், கோவில் நகைகளுடைய லட்சணை. திருச்சி கிழக்கிந்திய தோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ திருச்சியில் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எது அப்படின்னா கிழக்கிந்திய தோல். சுவாமி மலையில் வெண்கல சிலைக்கு, ஸோ வெண்கல சிலைக்கு ஃபேமஸே சுவாமி மலை தான். அந்த வெண்கல சிலைக்கும் வெண்கல சிலை லட்சணைக்கும் புவிசார் குறியீடு பொருட்கள் கொடுத்துருப்பாங்க சார். சரியா? ஸோ அதுக்கடுத்து இந்த முறை குரூப் 4 நிச்சயமாக இந்த ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஈத்தா மொழி நெட்டை தென்னை. ஈத்தா மொழி எங்கே ஃபேமஸ் அப்படின்னா நெட்டை தென்னை மரத்திற்கு ஃபேமஸ். அதே மாதிரி நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்துக்கு ஃபேமஸ். சரியா? ஸோ நரசிங்கம்பேட்டை நாதஸ்வர புவிசார் குறியீடு பெற்றிருக்கும். சிறுமலை மலைவாழை விருப்பாச்சி வாழை, இது மலைவாழைன்னு வர்றது. சிறுமலை மலைவாழை விருப்பாட்சி வாழைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ பத்தமடை நமக்கு நல்லாவே தெரியும், பத்தமடை பாய். இப்போ கூட பத்தமடை பரமசிவம் அவர்களுக்கு அறிஞர் அண்ணா விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோவில், அதாவது தமிழக அரசின் விருதுகள் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் ஏதாவது பத்தமடை அப்படிங்கிறது, இந்த பத்தமடைக்கு பாய் ஃபேமஸாக இருக்கும், அதனால் அங்கே புவிசார் குறியீடு போய் கொடுத்துருப்பாங்க. ஈரோடு மஞ்சள், ஓகேவா? ஸோ ஈரோடு மஞ்சள். மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கற்சிற்பங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. மலபார் கடற்கரையில் விளையக்கூடிய மிளகுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ மலபார் கடற்கரை மிளகு. மானாமதுரை மண்பாண்டத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. மானாமதுரை மண்பாண்டம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஊத்துக்குளி வெண்ணெய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. விருதுநகர் பரோட்டாக்கு புவிசார் குறியீடு, வாணியம்பாடி பிரியாணிக்கு புவிசார் குறியீடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஊத்துக்குளி வெண்ணெய், விருதுநகர் பரோட்டா, வாணியம்பாடி பிரியாணிக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ மகாபலிபுரம் கற்சிற்பம், மலபார் மிளகு, மானாமதுரை மட்பாண்டம், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சார் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இது ஒன்றும் பெரிய நமக்கு கடினமான செயல் ஒன்றும் கிடையாது. ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து இந்த கண்டென்ட்டை ஒரு நோட்டில் அழகாக எழுதிக்கோங்க. அதை 2 டைம் நீங்கள் 3 டைம் வாசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கண்டென்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமில் கேட்கும்போது பொறுத்துக அப்படிங்கிற கொஸ்டினோ அல்லது தனி ஒரு சரியான விடை தேர்வு செய்ய மாதிரியான கொஸ்டினோ கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாங்க. சரியா? ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் வழிகாட்டி.